சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளதால் 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற முடியாத நிலை உள்ளது. இதனால் மேற்படிப்புக்காக வெளிநாட்டிற்கோ மற்ற பல்கலைக்கழகங்களுக்கோ செல்ல முடியாமல் மாணவர்கள் தவித்து வருகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் கௌரி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் சிண்டிகேட் குழு தரப்பில் ஒரு பிரதிநிதி, அரசு தரப்பில் ஒரு பிரதிநிதி, ஆளுநர் தரப்பில் ஒரு பிரதிநிதி நியமிக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழக மானியக் குழுவின் சார்பில் ஒருவரை நியமித்து உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததால் 50,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து முடித்தும் பட்டம் பெற முடியாத நிலை உள்ளதாக மாணவர் அமைப்பினரும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் தெரிவித்துள்ளது. பட்டமளிப்பு விழாவை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட துணைவேந்தர் பணியிடம் காலியாக இருப்பதால் சென்னை பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் முற்றிலும் முடங்கியுள்ளது. அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஒரு பாலிசி மூவ் பண்ணுறனாலும் விசியோட ஒரு ஒப்புதல்ன்றது தேவைப்படுது. ஆனால் அது கொடுக்காதனால இப்போ கான்வகேஷன் நடத்த முடியல. இதனால் இப்போ அப்ராடில் வந்து ஸ்டடீஸ் அதாவது இது தாண்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்ராட் போகணும் அப்படின்னா அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாத பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரிசல்ட் விடுறதுலையுமே இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது. இதனால் இன்னுமே உயர்கல்வி அடுத்த கட்டமாக படிக்கக்கூடிய ரிசல்ட் போகாத ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னும் இருக்குது. பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவருடைய தனிப்பட்ட விருப்புகளையும் தான் ஒரு கட்சி சார்ந்தவர் என்ற ஒரு நோக்கத்திலேருந்து தான் அவர் அதில் செயல்படுறாரு. இதனால தான் பிரச்சனையே வருது. இதுக்கு முன்னாடி இருந்தால் நானே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் இருந்தப்போ பன்வாரிலால் புரோஹித் இருந்தார். அப்போ நாங்கள் பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்கோம். அப்போ பொறுப்பு குழுவுக்கு அந்த அதிகாரத்தை இவர் வழங்காதனாலேயும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் இவருடைய தலையீடு இருக்கணுங்கிறது. அதனால தான் இந்த இத்தகைய பிரச்சனைகள் நடைபெறும். பட்டம் கிடைக்காததால் மேற்படிப்பிற்காக வெளிநாட்டிற்கோ மற்ற பல்கலைக்கழகங்களுக்கோ செல்ல முடியாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலை நீடித்து வருகிறது. சன் செய்திகளுக்காக பிரபாகர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.